بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كمن آمن بالله واليوم الآخر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் ஈமான் பற்றியும் குஃப்ரை பற்றியும், அதாவது இறை நம்பிக்கை பற்றியும் இறை மறுப்பை பற்றியும் பல்வேறு வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கின்றன. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே ஈமானின் உறுதியை சொல்வதற்கும் இணை வைத்தலை ஒழிப்பதற்கும் தான் ஒவ்வொரு தூதர்களும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஈமானுக்கு அல்லாஹ் மிக உயர்ந்த ஒரு லட்சியத்தை கொடுக்கிறார். அதற்கு சில திருமறை குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம், ஆனால் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அது. வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம் லஸ்த முஃமின் தபதகூன அர்லல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்தல்லாஹி மகானிம கஸீரா கதாலிக்க குன்தும் கபல் ஃபமன்னல்லாஹு அலைக்கும். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனியுங்கள். இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இறங்கின வசனம். சஹாபாக்களை பார்த்து திடீரென்று சிலர் வந்தார்கள். அவர்கள் வந்து சஹாபாக்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சஹாபா பெருமக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், லஸ்த முஃமின், உங்களுக்கு ஈமான் இல்லை என்று மறுத்து விட்டார்கள். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் இந்த தலைப்பு தெளிவா விளங்கும். அதனால மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். சஹாபாக்களை பார்த்து சிலர் வந்தாங்க, வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. யாரு? புதுசா ஒரு 19 பேர். சஹாபாக்கள் அலைக்கும் சலாம்னு சொல்லாம லஸ்த முஃமின், நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் இல்லை, நீங்கள்லாம் காஃபிர் அப்படின்ட்டாங்க சஹாபாக்கள். இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எதற்காக அப்படி சொன்னீர்கள்? உலக காசின் மீது ஆசைப்பட்டு தானே அப்படி சொன்னீர்கள். தபதகூன அர்லல் ஹயாத்தத் துன்யா, உலக காசின் மீது ஆசைப்பட்டு அப்படி சொல்லிவிட்டீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். சஹாபாக்களுக்கு அப்படி என்ன உலக காசின் மீது ஆசை? உயிரையே அல்லாஹ்வுக்காக கொடுக்க முன் வந்தார்கள் சஹாபாக்கள். அனைத்து சொத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முன் வந்தவர்கள்.
அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், காசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் சலாத்தை மறுத்தீர்கள், வந்தவர்களை முஸ்லிம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது என்ன நிகழ்ச்சி தெரியுமா? நபிகளாருடைய காலத்தில் போர்கள், பல போர்கள் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போர்கள், யுத்தங்கள். அந்த யுத்தம் வெற்றி அடைந்த பிறகு யுத்தத்தில் கிடைத்த பொருள்கள் இருக்குல்ல, அது ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாம் பங்கு வச்சு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்படி சொன்ன மாத்திரத்தில் திடீர்னு ஒரு 50 பேர் முஸ்லீம் ஆன உடனே நம்மளுக்கு ஷேர் குறைஞ்சிருமேன்னு சஹாபாக்கள் நினைக்காங்க. நான் சொல்ற விஷயம் விளங்குதா என்னன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் புரியாம போயிடும். சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் இல்லைன்னு மறுக்கிறாங்க சிலரை. அல்லாஹ் சொல்றான், காசுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படி இருக்கீங்கிறான். என்ன காசுக்கு ஆசைப்பட்டாங்க? போரில் கிடைத்த பொருள்கள் தங்களுக்கு மட்டும் வேண்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு 50 பேர் வந்த உடனே ஷேர் குறைஞ்சிருமே அப்படி நினைக்காங்க சஹாபாக்கள். இது நம்மளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த புத்தி வரும். அது இப்போ தெரியாது. இந்த ரமலான் வரப்போது இல்லை, 2-3 மாசத்துல நோம்பு திறக்க நேரத்தை எல்லாரும் நினைச்சு பாருங்க. நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் நோம்பு திறக்கும் பொழுது எல்லாருக்கும் கொட்டா நிறைய கஞ்சி கொடுத்தாச்சு, 2 வடை கொடுத்தாச்சு. நோம்பு திடீர்னு ஒரு 50 பேர் உள்ள வந்தாங்கன்னு வைங்க, எல்லாருக்கும் பக்குங்கும். பாதி கஞ்சியை வாங்கிடுவாங்களோ அப்படின்னு புத்தி போகும். பார்த்துருக்கீங்களா? கஞ்சி குறைஞ்சிருமோ, ஒரு வடை போயிருமே, இப்படிலாம் நினைப்பாங்க. 10,000 ரூபாய் நோம்பு கஞ்சிக்காக காசு கொடுத்துருப்பாரு அவரு. 10 நாளைக்கு நான் கஞ்சி செலவழிச்சிருப்பாரு. அரை கொட்டா கஞ்சியை கொடுக்க மனசு வராது. அதுபோல சஹாபாக்கள் தன் உயிரையே கொடுக்க முன்வந்த சஹாபா பெருமக்கள். எல்லாம் போட்டு முடிங்க. அது போயிட்டு இருக்கும்போது கவனம் மாறத்தான் செய்யும். எல்லாருக்கும் கல்யாணம் வீடு மாதிரி ஆகிடும் கடைசியில். அப்ப சஹாபா பெருமக்களோட எண்ணங்கள் எப்படி போச்சோன்னு சொன்னா, திடீர்னு புதுசா ஒரு 50 பேர் முஸ்லீம் ஆகுறான், நம்மளுக்கு கிடைக்கிற ஷேர்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி வந்தவர்களை பார்த்து லஸ்த முஃமின், நீங்கள் முஸ்லீம்கள் இல்லை, போங்கடா வெளியே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், தபுத்தகுன அலல் ஹயாத்தத் துன்யா, உலக காசின் மீது ஆசைப்பட்டு வந்த முஸ்லீம்களை இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். அவ்வளவுதானே. ஃபைண்டல்லாஹி மகாரிம கசீரா, அல்லாஹ்விடத்தில் ஏராளமான கஜானா கிடைக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மறந்துவிட்டு காசுக்காக வந்தவர்களை பார்த்து நீங்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். அதுல கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான், கதாலிக்க குன்தும் மின் கப்லு, நீங்கள் ஒரு காலத்தில் காபிராகத்தானே இருந்தீர்கள் அப்படிங்கிறான் சஹாபாக்களை. நீ காபிரா இருக்கல ஒரு காலத்துல, என்னுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது நீ அவரை எதிர்க்கல, நீ ஒரு காலத்துல முஸ்லீமா இருந்தியா, இன்னைக்கு நீ திருந்தின, அது மாதிரி அவன் திருந்தி வரமாட்டானா? அப்படி பெண்கள் வர்றாங்க, அப்படி கொஞ்சம் சேரை போட்டு விடுங்க, முன்னால வாங்க, அப்படி வாங்க, முன்னால சேர இறக்க பாருங்க. கதாலிக்க குன்தும் மின் கப்ல், ஒரு காலத்தில் நீங்கள் அப்படித்தான் இருந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு சொன்னா, நம்மை அறியாமல் நமக்கு சில நப்பாசைகள் வந்துவிடும். அந்த நப்பாசைகள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு நபி வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்தை இல்லை என்று மறுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரும். இப்ப சில விஷயத்தை பாருங்க.
அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜ் வ இமாரத்துல் மஸ்ஜிதுல் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடியவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்றைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு போவாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு குழு இருந்துச்சு. ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த குழு நாங்க தான். இந்த தர்கா ட்ரஸ்டிலாம் இருப்பாங்கல்லங்க, அது மாதிரி ஹாஜிகள் யார் வந்தாலும் சரி தண்ணி எங்க குடும்பம் தான் கொடுக்கணும். இந்த தர்காக்கள்ல யானையில் உருசு எடுக்க எங்க பொறுப்பு தான், யாருக்கு மேல கொடி எடுக்க எங்க குடும்பம் தான் கொடுக்கணும் வச்சிருக்காங்களா இல்லையா? இது மாதிரி ஒரு பக்தி அரபியர்கள்ட்ட இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஹாஜிகள் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்களோ, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி அன்றைய காலத்திலே ஹஜ்ஜின்னு ஒன்று இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஹஜ்ஜை ஒழுங்குபடுத்தினார்கள். அதற்கு முந்தி கண்ட மாதிரி ஏருக்கு மாற ஹஜ் செஞ்சிட்டு இருந்தான். அந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய குடும்பம் எங்கள் குடும்பம் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருந்தான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவர்களை ஈமான் கொண்டவர்களை போல ஆக்கிவிட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா என்ன? மக்காவுல ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய எவ்வளவு உயர்ந்த பதவியாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஈடு இணை கிடையாதுங்கிறான். அது பக்கத்தில் ஆயிட முடியாதாமா. எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட ஒரு சாதாரண என் அடியானை போல ஆகிவிட முடியாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதற்கு இரண்டு வசனத்தை நான் சொல்றேன். எதற்கு? ஈமான் கொண்டதற்கு, இறை நிராகரிப்புக்கு. நான் சொன்ன இந்த தலைப்புக்கு ரெண்டு வசனம், இந்த மொத்த தலைப்பு உள்ளடங்கணும். ரெண்டு வசனத்தை நான் சொல்றேன். லரபல்லாஹு மஸலை அல்லதீன கஃபரு, லரபல்லாஹு மஸலை அல்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத் கானதா தஹத அபதைனி மின் இபாதினா சாலிஹைன் ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஅன் வகீல துஹுலன் நார மஅத் தாகிலீன். யாருக்கு ஈமான் இல்லையோ, யார் குஃப்ர் இறை நிராகரிப்பை செய்கிறார்களோ அவர்களுக்கு முன் உதாரணம் யார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வை மறுக்கிறார்களே ஈமான் இல்லாதவர்கள், அவர்களுக்கு முன் உதாரணம் யாருன்னு சொன்னா இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத், நூஹ் நபியினுடைய மனைவி, லூத் நபியினுடைய மனைவி. நூஹ் நபி உயர்ந்த ஒரு நபி, லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. ரெண்டு மனைவியுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மனைவிமார், அவ்விரண்டு பேரும் படு கேவலமானவர்கள். முக்கியமா நம்ம யோசிச்சுக்கணும். நபியின் மனைவியா இருந்து கூட திருந்தல. நபியின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபி மனைவி தாண்ட காபிருக்கு முன்மாதிரி. நம்மெல்லாம் இருக்கோம், எந்த நபிக்கும் சொந்தம் கிடையாது, எந்த நபிக்கும் உறவுகள் கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நபிகளாரை நாம் ஏற்றிருக்கிறோம். எந்த நபிக்கும் நாம் சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, உற்றும் கிடையாது, உறவும் கிடையாது. ஆனால் ஒரு நபிக்கு மனைவியா இருந்தாங்க, நூஹ் நபிக்கு. நூஹ் நபி எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க? 950 ஆண்டுகள் வாழ்ந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 950, 900 ஆண்டு ஒரு 50, 950 இல்ல 950, 900, 950 ஆண்டு காலங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு 100 வயசுல இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் 850 வருஷம் இஸ்லாத்தை போதிச்சிருப்பாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 850 வருஷம். இவ்வளவு இஸ்லாத்தை போதித்து மனைவிக்கு இஸ்லாத்தை புரிய வைக்க முடியல. நூஹ் நபி மனைவி இஸ்லாத்தை ஏத்துக்கலையே, எவ்வளவு துர்பாக்கியம் பாருங்க. நபியின் மனைவியாக இருந்து அவர்களோடு வாழ்ந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் சொல்றான், ஃபகானதாஹுமா, அவ்விருவரும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு துரோகம் செய்தார்கள் அப்படிங்கிறான். கணவனுக்கு துரோகம், துரோகி யாரு? நபியின் மனைவிமார் துரோகிங்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் விட்டு வைக்க மாட்டான். யாரா இருந்தாலும் சரி, நபிக்கு மனைவி, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் இப்படிலாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஈமான் இருக்கா, இறை நம்பிக்கை இருக்கா, அப்படிதான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். நபியின் மனைவியாக இருந்து அவர்கள் அவ்விருவரும் துரோகம் செய்தார்கள். அவர்கள் தான் ஈமான் இல்லாத காவிர்களுக்கு முன்னுதாரணம் அப்படிங்கிறான். வகீல துஹுலன் நார மஅத் தாகிலீன். அவ்விருவருக்கும்
நரகத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது, போகடி நரகத்துக்கு அப்படின்ட்டாங்களா. வாடி ஓடின்னு சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. அல்லாஹ் தாலா மரியாதையெல்லாம் பேச மாட்டான், நம்ம தான் மரியாதையை பேசுவோம். நான் உங்களை வாங்காம நீங்க எங்களை வாங்கலாம், அல்லாஹ் தாலா வாங்காம போடா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏன்? அடிமை நம்ம, அல்லாஹ்வுக்கு நாம் அடிமைகள். அல்லாஹ் மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், அல்லாஹ்வின் அடிமைகள் நாம். எந்த மனிதனுக்கு ஆண்களுக்கும் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வை பொறுத்தளவுக்கு அவுலியாக்கள், நானும் அவுலியாவும் ஒண்ணுதான். ஏன் நான் இருக்கேன் அப்துல் ரஹ்மான், என் பேரு. டே அப்துல் ரஹ்மான், ஒழுங்கா தொழுதியா, ஒழுங்கா நோம்பு வச்சியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பான். இவன் முஹிஜப் ஜிலானி, யோ ஒழுங்கா நோம்பு வச்சியாயா, ஒழுங்கா படிச்சியாடா அப்படிதான் கேட்பான். குர்ஆனை படிச்சியா யாரை கேட்பான். எவ்வளவு பெரிய அவுலியாவாக உயர்ந்தவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அதனால போக நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டது. யாருக்கு? நபியின் மனைவிக்கு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஒரு நபிமார்களுடைய மனைவியா இருந்திருக்காங்க. நூ நபி மனைவி, லூத் நபி மனைவி, நரகத்துக்கு போகடி. ஏன்? இறை நம்பிக்கை, ஈமான் இல்லை. ஈமான் இல்லைன்னா நபியின் மனைவியா இருந்தால் நரகம் தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப எவ்வளவு கடுப்பு அல்லாஹ்க்கு வருது. அல்லாஹ்வை ஒழுங்கான முறையில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நபியின் மனைவியின் கதியும் அதோ கதிதான். அதுக்கு அடுத்து ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு அடுத்தாப்புல லரபல்லாஹு மஸலன் அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரி, நமக்கெல்லாம் முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இந்த உலகம் அழியும் வரை எவ்வளவு பேர் முஸ்லிம்கள் வந்திருக்கான் ஈமான் கொண்டவன். ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரி யாருன்னா இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவிங்கிறான்ல. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். கேடு கெட்டவர்களுக்கு முன்மாதிரி நபியுடைய மனைவி, நல்லவர்களுக்கு முன்மாதிரி மோசக்காரின் மனைவி. ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரி யாரு? ஒன்னா நபர் மோசக்கார ஃபிரௌன். ஃபிரௌன் பத்தி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனை மாதிரி அகம்பா பிடிச்ச யாரும் கிடையாது. ஏன்? தன்னை கடவுள் என்று சொன்னவன், நான் கடவுள் அப்படின்னா. கடவுளை மறுக்கிறது, கடவுளை ஷிர்க் வைக்கிற ஒருபடி மேல போய் நான் தான்டா கடவுள்னா, ஷிர்க்குக்கு மேல அது, குஃப்ருக்கு மேல அது, தன்னை கடவுள்ல சொல்லிட்டு இருந்தான். அந்த அயோக்கியருடைய மனைவி தான் நமக்கெல்லாம் முன்மாதிரிங்கிறான். ஏன் ஏன் அப்படி முன்மாதிரி வைக்கிறான்? அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன் மனைவி, தான் கணவன் இருக்கார்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த பெண் நீ கடவுள் இல்லைன்னு வாதிச்சாங்க. நீ யார, நீ எப்படி கடவுளா இருப்ப? ஏன் அப்படி வாதிச்சாங்க? ஒரு பெண்ணுக்கு தான் தன் கணவனுடைய மைனஸ் தெரியும். ஏன் வச்சுக்கிடுங்க, பெண்களுக்கு நல்ல மைனஸ் தெரியும்ல, தான் புருஷன் எவ்வளவு பலம் பலகீனமானவன் என்னன்னு ஒரு பெண்ணுக்கு ஈஸியா தெரியும். யாரா இருந்தாலும் வெளியே பீற்றிக் கொள்ளலாம், வீட்டில் ஆமா உங்களை பேர் தெரியாதுன்னு ஒரே வார்த்தையில் அடிச்சு விட்டுருவாங்க. ஒரு பெண்ணுக்கு தன் கணவனின் மைனஸ் நல்லாவே தெரியும். அதுபோல அந்த ஃபிரௌனுடைய மைனஸ் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு. நீ எப்படா கடவுளா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. உதாரணமா நீங்கள்லாம் இந்த தௌஹீத் ஜமாத்தில் நம்மளாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு நேரத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்தில் நைட்டில் 10, 12, 1 மணி வரைக்கும் தௌஹீத் ஜமாத்தை பற்றி வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. வாதம் பண்ணி கடைசியில் வீட்டுக்கு போவார். 12 மணிக்கு போவார் வீட்டுக்கு. மனைவி கேட்கும், எங்கெங்க போயிட்டு வர்றீங்க? பள்ளிவாசலில் உட்காந்து குர்ஆன் பேசிட்டு வர்றேன். காலையில் சுபு தொலை பாங்கு சொல்லும். வீட்டில் மனைவி கரெக்டாக தொழுதுருவாங்க. பெரும்பாலும் பெண்கள் கரெக்டாக தொழுவாங்க. இந்த புருஷக்காரன் கொரட்டை ஓட்டுட்டு இருப்பான். ஏங்க என்ன தௌஹீத் ஜமாத் படுத்து கிடக்கு, எஞ்சி போலையா தொழா? போறேன்டி. 12 மணிக்கு எந்திப்பாரு. யாரு? புருஷக்காரன். ஆமா பேசுறாரு தௌஹீத. ஏன் தெரியுது? மத்தாளுக்கு தெரியாது. நான் அந்த பள்ளிக்கு போனேன், அங்க தங்கினேன். புரிஞ்ச மனைவிக்கு தெரியுமில்ல, இவன் மனைவிகளை எல்லாம் தெரியுமே. அதனாலதான் அந்த ஃபிரௌனுடைய மனைவியாகிய அந்த அம்மா இருந்தாங்கல்ல, தன் கணவனின் மைனஸ் தெரிஞ்சு பலகீனம். போடா, நீ எப்படா கடவுளா இருப்ப? உன் பலகீனம் என்ன? நீ எவ்வளவு கேவலப்பட்டவன், நீ எவ்வளவு மோசமான எனக்கு தெரியும், நீ கடவுளா என்ன அந்த அம்மா மறுத்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த அம்மா யாரு? பட்டத்து ராணி. ஃபிரௌன் பயங்கரமான மன்னவன், சக்கரவர்த்தி, கொடுங்கோலன், எதிர்கட்சி இல்லாத தலைவர். இன்னைக்கு எதிர்கட்சி இருக்க, அன்றைய காலத்தில் எதிர்க்க ஃபிரௌனுக்கு எதிர்கட்சி எல்லாம் கிடையாது.
இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரதமரோ முதலமைச்சராக இருந்தாலும் என்ன செய்வான், காலையில் வெளியே வரும்போது வீட்டை கேட்பான், ஆட்சி நம்ம கையில் தானா, ஆட்சி போல இல்லை, பயந்து பயந்து காலையில் எழுந்து வருவான். அன்றைக்கு எதிர்க்கட்சி இல்லாமல் இருந்தவன் ஃபிரௌன், அவ்வளோ பெரிய மாமன்னன், சக்கரவர்த்தி. அவன் சொன்ன மக்களை என்னை எல்லோரும் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அம்மா அவன் கூட ஒட்டி வாழ்ந்தால் என்ன செஞ்சிருப்பான், நான் தான் ஆம்பளை கடவுள், என் மனைவி பொம்பளை கடவுள்னு சொல்லியிருப்பான். எல்லாத்தையும் என்னை எல்லாரும் ஆண் கடவுள் ஏற்றுக்கிடுங்க, என் மனைவி தான் பெண் கடவுள், 50 பேரும் கும்பிட்டுருப்பான். ஃபிரௌன் ஆண் கடவுள், ஃபிரௌன் மனைவி பெண் கடவுள்னு. எவ்வளோ பெரிய பதவி! மன்னராக இருப்பது மட்டுமல்ல, அந்நாட்டின் கடவுள் என்று போற்றப்பட்டவன் ஃபிரௌன். அப்ப அந்த அவனுக்கு மனைவியா இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளவு ராணியா இருந்திருப்பாங்க, பட்டத்து ராணி அவங்க. அவன் என்ன சொன்ன, அவங்க என்ன சொன்னாலும் கிடைக்கும். ஃபிரௌன என் புருஷ கடவுள் நானும் கடவுள் பேசாம இருந்திருப்பாங்க. நீ கடவுள் இல்லைன்னு மறுக்கிற சாதாரண விஷயம் அது. நமக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஏகத்துவத்தை ஏற்ற பெரிய கஷ்டமா நமக்கு. அல்லாவை தவிர கடவுள் உலகப்புல்லா சொல்லிட்டு இருக்கோம். நம்மள ஒன்றும் பெருசா யாரும் செஞ்சிட முடியல. ஃபிரௌன்ட்ட போய் சொல்ல முடியுமா, அல்லாவை தவிர கடவுள் இல்லை, நீ ஒரு மனுஷன், உனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி பேச முடியுமா? சாதாரண விஷயமா அது? அப்படி அந்த அம்மா பேசு. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபிரௌனுடைய மனைவி சொன்னதாக, ரப்பிபினி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னah வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், எனக்கு சூரத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா என்றாள் அந்த பெண்மணி. சுவர்க்கத்தில் வீட்டை தான். ஏன்? அதான் பட்டத்து ராணிங்கிற பட்டம் பெயருமே, கொடுமை ஆரம்பிச்சிருமே, பதவியும் போனது, கொடுமையும் நடந்தது. வனஜ்னி மின் ஃபிரௌன், ஃபிரௌனை விட்டு என்னை காப்பாற்றிய அல்லாஹ், அவனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்டாங்க. கடுமையா சித்திரவதைப்படுத்தினான். பொண்டாட்டி வாழ்ந்தாலாம் பார்க்கல, என்ன நீ மறுப்பியா, முதல்ல இவ்வளவு ரம்பத்தை வச்சு அருங்கடா, தொலைச்சு கட்டுக்கடா அந்த பொம்பளைய அப்படின்னு சொல்லி தன் மனைவியை உருக்கொலைக்க நின்றாங்க. அதுதான் அந்த அம்மா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த பதவி பந்தம் இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, சூரத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாயா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றின அம்மா அல்லாஹ்ட்ட அழுது கேட்டாங்க. அந்த அம்மா நமக்கு முன்மாதிரி. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய தியாகம்! நீங்க அல்லாஹ்வுக்கா நம்ம எவ்வளவு கொடுப்போம்? மிஞ்சி போனா அல்லாஹ்வுக்கா தர்மம் செய்ய எவ்வளவு கொடுத்துருவீங்க? நம்ம 50 லட்சம் சொத்துன்னா ஒரு 5 லட்சம் கொடுப்போம், 10 லட்சம் கொடுப்போம். நகை ஒரு 10 நகை இருந்தா 2 நகை அல்லாஹ்வுக்கா போடுவீங்க. அந்த அம்மா அப்படி இல்லையே, மொத்த சொத்து பறி போச்ச, ராணிங்கிற பட்டம் போச்ச, கொடுமை ஆரம்பிச்சத கற்பனை பண்ணி பாருங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன் மோசக்காரன் தான், அந்த அம்மா ஈமானை பார். நூ நபி நல்லவர் தான், அவ பொண்டாட்டியுடைய குஃப்ர பாருங்கிறான். அவன் மனைவிக்குள்ள குஃப்ரு, இறை நிராகரிப்ப பாரு. ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் மோசக்காரன், அந்த அம்மாக்கு இந்த ஈமான பாரு. அல்லாஹ் முன்மாதிரியாக காட்டுவதே நபியை காட்டல, நபியின் மனைவியை கெட்டவங்களுக்கும் கெட்டவரின் மனைவியை நல்லவங்களுக்கும் காட்டுறான். இதுதான் அல்லாஹ்வுடைய செயலுங்கிறது. அந்த ஈமானுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறான். கேடு கெட்டவரோடு வாழ்ந்தாலும் அந்த பெண்ணிடத்தில் ஈமான் இருந்தது, அவர் முன்மாதிரி. நல்லவரோடு வாழ்ந்தாலும் அந்த பொம்பளைக்கு ஈமான் இல்லை, அவர் கெட்டவங்களுக்கு முன்மாதிரி. அப்படி சொல்றான்ல, ஈமானையும் குஃபரையும் அவ்வளவு வித்தியாசப்படுத்தி இஸ்லாம் பேசுகிறது சும்மா இல்லை. கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப அந்த வசனத்தை நான் சொன்னேன், அந்த வசனத்தை பாருங்க. அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதுல் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுகிறீர்கள் நீங்கள் எல்லாம். ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுனா நீ உயிர் இருக்கிறியா, உனக்கு என்ன மதிப்பு கூடவா? இன்றைக்கு சவுதியில் போய் பாருங்க, மக்காவில் காபத்துல்லாஹ்ல போய் பாருங்க, ஹாதிமுல் ஹரமைன் மலிக் அப்துல் அசீஸ்னு அந்த கதவுல போட்டிருப்பாங்க. மக்கா காபத்துல்லா கதவு இருக்குல்ல, அந்த கதவுல கீழே எழுதியிருப்பாங்க. என்ன அர்த்தம்? ஹாதிமுல் ஹரமைன். ஹரமைன்னா மக்கா மதீனாவுக்கு சொல்றது. ஹரம் ஷரீஃப்னு சொல்லுவாங்கல்ல, ஹரம் ஹரம் ஹரம். அங்க போய் நின்னீங்கன்னா ஹரம்னா மக்கா, ஹரமைனா 2 ஹரம். மக்கா மதீனாக்கு ஒரே வார்த்தையில் ஹரமைன்னு அரபியில் சொல்லுவாங்க. ஹாதிமுல் ஹரம்